பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உபாகமம் 31 அதிகாரம் 6 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகையும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னார். ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வாக்குத்தத்தங்களும் உண்மையாகவே நமக்கு ஜீவனை தருகிறதா இருக்கிறது. யாராகிலும் ஒருவேளை பயத்தின் மத்தியில் இருக்கலாம், ஆண்டவரே இது இந்த பிரச்சனை என்னவாகுமோ, இந்த வியாதி என்னவாகுமோ, ஆண்டவரே இந்த ரிப்போர்ட் என்னவாகுமோ, ஆண்டவரே எங்க வீட்டின் சூழ்நிலை என்னவாகுமோ என்று ஒரு பயத்தின் மத்தியில் காணப்படலாம். எந்தெந்த காரியத்தில் நீங்கள் பயந்து போய் நடுக்கத்தோடு இருக்கிறீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் பலங்கொண்டு திடமனதா இருங்க. எந்த காரியமானாலும் சரி, கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் உங்க கூடவே தான் இருக்கிறார். அதனால எந்த காரியத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க. பயப்படவும் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு பயப்படவும் திகையவும் வேண்டாம். எந்த விஷயமானாலும் உங்களுக்கு எதிராய் வருகிற காரியங்களில் நீங்கள் பயப்படவும் திகையவும் வேண்டாம். நீங்க தைரியமா இருங்க என்று இந்த வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, பவுலுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருகிறது. அப்போஸ்தலர் 23 அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இங்கே சில யூதர்கள் அவனுக்கு விரோதமாக எழுந்திருக்கிறார்கள். எழுந்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்று பிளான் பண்றாங்க. அன்று ராத்திரியில 11வது வசனம் சொல்கிறது, அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று அவனை தட்டி கொடுத்து, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ போ, எங்க போறியோ அங்க நீ என்னை குறித்து சாட்சி தான் சொல்லுவேன்னு கர்த்தர் அவனுக்கு அன்று ராத்திரியிலே பேசிவிட்டார். அல்லேலூயா. ஆனா இங்கே நம்ம பார்க்கிறோம், இவர்கள் யூதர்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்கிறார்கள். ஒன்றாய் சேர்ந்து விடியற் காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து வந்து பவுலை கொலை செய்யும் அளவு புசிப்பதில்லை, குடிப்பதில்லை, சபதம் பண்ணிக்கொண்டு தங்களுக்குள்ள கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டு 40க்கு மேற்பட்டவர்கள், அதிகமானவர்கள் வந்து பிரதான ஆசாரியத்துல வராங்க. வந்து மூப்பர் இடத்துலயும் பேசுறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, பவுலை கொலை பண்ணணும், அவனை கொல்ற வரைக்கும் நாங்க சாப்பிடவும் மாட்டோம், குடிக்கவும் மாட்டோம், நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் அப்படின்னு அவர்கள் சபதம் பண்ணிக்கொண்டு அந்த இடத்துல உயர் அதிகாரிகளுக்கு மத்தியில வந்து நிற்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு முன்னர் ராத்திரியே அவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு. ஆமென், அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, இந்த தேவ செய்தி ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறது. உங்களை சுற்றி பல பயமான காரியங்கள் இருக்கலாம், பயமான ஒரு சூழ்நிலை உண்டா இருக்கலாம், தேவையில்லாத எண்ணங்கள் வரலாம், பிசாசு தேவையில்லாத சிந்தனைகள்லாம் கொடுக்கலாம். அவ்வளவுதான் உன் லைஃப், ஒன்னும் இல்லைன்னு சொல்லலாம். வியாதி நிமித்தமா நீ புலம்பிக்கிட்டு இருக்கலாம், இல்லைன்னா பயத்து நிமித்தமா எதிர்காலத்துல என்ன இருளா இருக்கே, ஒரு வெளிச்சமும் தெரியல, நம்ம எந்த பாதையில போறோம், இது சரியா தப்பா ஒன்றுமே புரியலேன்ட்டு ஒரு குழப்பத்துல இருக்கலாம். இன்றைக்கு காலகட்டத்துல எல்லாமே அப்படிதான், ஒரு தெளிவும் இல்லாத ஒரு வழி போல இருக்கும். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் வார்த்தை கொடுத்து அனுப்புகிறார். இப்பொழுதும் இந்த தேவ செய்தி மூலமா உங்களோடு கூட பேசுகிறார். பாருங்க, அன்றைக்கு பவுலிடத்துல ராத்திரியில வந்து தட்டி கொடுத்து ஆண்டவர் பக்கத்துல நிக்கிறாரு. நின்று கொண்டே, பவுலே திடன்கொள், இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளையே, நீ திடன்கொள், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் உனக்கு விரோதமாக கூடி எழும்பி நின்று வந்தாலும் அவர்களுக்கு எந்த காரியத்துக்கும் நீ பயப்பட வேணாம். சூழ்நிலைகள், காலநிலைகள் எல்லாமே நமக்கு விரோதமா இருந்தாலும் அதற்கெல்லாம் பயப்படாதீங்க. எல்லாவற்றும் அடக்குகிறவர் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். எல்லா சூழ்நிலை நமக்கு சாதகமாய் மாற்றுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார், உங்கள் பட்சத்துல தான் இருக்கிறார், உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஒரு பிரச்சனை வருகிறதுன்னா தம்முடைய பிள்ளை அவர் கைவிடவே மாட்டார். அதுதான், நான் உன்னை விட்டு விலகுதுமில்லை, உன்னை கைவிடுது என்ற வசனத்தை நம்ம வாசிச்சோம். முன்னதாகவே என் பிள்ளை எங்க பயந்துருவானோ, என் பிள்ளை எங்க பயந்துருவாளோ அப்படின்னு அறிந்து வார்த்தைகளை முன்னிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். நீ முன்ன காலத்துல, ஒரு காலத்துல சாட்சியா எனக்கு நின்ன, நிறைய இடங்களை பிரசங்கித்த, நிறைய இடங்களை சாட்சி சொல்லிக்கிட்டே இருந்த, ஆனா இன்றைய காலகட்டத்தில் இன்னொரு இடத்துலயும் உன்னை நான் நிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த காரியங்கள் அனுமதிக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, எதை குறிச்சும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஒரு நெருக்கடியா, ஒரு பிரச்சனையா, ஒரு சூழ்நிலையா, கடன் தொல்லையா, வியாதியா, இந்த இடத்துல எல்லாம் நிக்கிறீங்களா, இன்னாண்டவரே நான் இப்படி நிக்கிறேன், எனக்கு ஒரு நெருக்கடி இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்னு இருக்கீங்களா, இங்கே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற சாட்சியான காரியத்தை கண்டு அநேகருக்கு முன்பதாக நீங்க போய் நிற்க போகிறீர்கள். பாருங்க, பவுலுக்கு விரோதமா இத்தனை பேர் வந்தாங்க பாருங்க, ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால ஒருத்தர் கூட கைப்பட முடியாத அளவுக்கு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஆமே, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். எதை குறிச்சும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, திடமானதா இருங்க. அதுதான் வசனம் சொல்லுகிறது. நீங்க பயப்படாமலும் நீங்க கலங்காமலும் திடமானதா இருங்க, நான் உங்க கூடவே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான சத்தியத்திற்காக நன்றி. பவுலோடு கூட இருந்து முன் ராத்திரியே நீ திடப்படுத்தினது போல அப்பா, இந்த வேளையிலும் அப்பா என் பிள்ளைகளோடு கூட இருந்து அடியேனையும் என்னையும்
ஆண்டவரே என் பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ திடப்படுத்துகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கொடான கொடி நன்றி 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 ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே யாரெல்லாம் எங்கெல்லாம் இந்த பிரசங்கத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு நீ தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து வழி நடத்துவீராக. பயப்படாதே பவுலே என்று சொன்னது போல ராஜா இந்த பிள்ளைகளிடத்தில் சொல்லியிருக்கிறீர், கூடவே நிற்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும். அது இயற்கையானாலும் சரி ஆண்டவரே, செயற்கையானாலும் சரி ஆண்டவரே. மனுஷர்கள் எப்பேற்பட்ட ஆண்டவரே தந்திரங்களை செய்து கொண்டு வந்திருந்தாலும் உம்முடைய பிள்ளையை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். ஒரு விசையாய் கூட கர்த்தாவே பிசாசின் ஆண்டவரே தந்திரங்கள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்களை உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் கூட வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.